பிபி முண்டப்போம் பேர் வைக்க இன்னமும் ஒரு பேரை சொல்றீங்க. இல்ல மாநிலத்தில் கிடக்கா தயிர் சட்டிண்டு செல்லப்படாம இருக்குல்ல சொல்றேன். தயிர் சட்டின்னு வச்சிருந்தாரு தானே. சரிப்பா, இப்ப உங்களை சந்திக்க வந்ததுல பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இருக்கிற சேனல்ல வந்து ரிவ்யூஸ் காணாம எவ்வளவு பெரிய சேனல் வச்சிருக்கீங்க. கேக்கு அலப்பறன்னு ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கீங்க. இப்படி சொல்லி எல்லாரும் பின்ன தள்ளுறீங்க. எங்க தானே சொல்றேன். நாங்க நல்ல சேனல் தானே வைங்களே. நாங்க இப்போ வச்சிருக்கிறேன் தமிழ் சத்தம் வச்சிருக்கோம். மற்றது என்ன வச்சிருக்கோம் வேப்பில இப்போ புதுசாக ஒரு சேனல் ஒன்று திறந்துருக்கு. அவ்வளவுதான். டோக்கு ஜானு அது சிங்களம் தானே. அது நீங்க உருட்டுனா எங்களுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு பேர் ஒன்று தாங்கலம்பா. ஒரு சேனல் ஒன்று பேர் ஒன்று தாரல. சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி தாங்கலம்பா. நல்ல விவசாயமாகி சேனலுக்கு பேர் வைக்க தானே வேணும். சும்மா யோசிப்போமே என்ன பேர் வைக்கலாம். அதுல அலப்புறம் வச்சுட்டோம். இந்த இப்படியே போனோமே பிபி முண்டப்போம். வந்து பேர் கேட்டா நீங்க என்ன பேரை சொல்றீங்க? இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? அஞ்சு பாருங்க. இலங்கையில இந்த நாடகம் நடிக்கிற ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான மக்கள் பொழுதுபோக்கு கொண்டு வரதுக்காக வேண்டிய என்ன சேனல் இருக்கு. ஓசி வைஃபை சொல்றானு. அவன் ஒரு சாதியா ஹெட்டன்கார மாதிரியும் குழும்புக்கார மாதிரியும் கேச்சிட்டு இருக்கா. இல்ல அப்படித்தானே. அவன் ஒரு மாதிரி கதைப்பா. மற்றது யாரு சீஸ் கொத்து. அவன் நாங்க குழும்பாக்கும். அவன் எந்த ஊருன்னு தெரியா. குழும்பு வெளிக்கடையோ வட்டக்குழி வட்டக்குழி கொழும்பு ஏரியா தான் வயசு அப்படிதான் இருக்கு. அப்ப அது அவன் வந்து கழிச்சிட்டு இருக்கான். நம்ம இங்க கிழக்கு மாநிலத்தில் கிடக்கான் தயிர் சட்டின்னு. இல்ல அவரு ஃபர்ஸ்ட்டுக்கு இல்ல ஆட்களை இருக்குல்ல சொல்றேன். தயிர் சட்டின்னு வச்சிருந்தாரு தானே. தயிர் சட்டின்னு வச்சா அதுலயும் பல விதமான ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அப்ப அதுவும் ஒரு அளவுக்கு வந்துச்சு. மரா இந்த கஞ்சிப்பானை கஞ்சிப்பானைன்னு வச்சிருக்காங்க. அடுத்தது ஓட்டச்சட்டி. மற்றது இஞ்சி பிளேண்டி என்னென்ன பேர்லாம் பணமட்டை. அது இந்தியா டீம். இந்தியாவில் பணமட்டை டீம். அவ்வளோ பரவாயில்ல. கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு வராங்க. இது இஞ்சி பிளேன் டீம் அப்படிதான். இஞ்சி பிளேண்டி காரணங்கள் வந்து அது மாமாமாரு அவங்களா இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல மாதிரி என்ன பிபி பண்ண வைக்க இல்லையா? நீங்க பிபின்னு வைங்க. இப்ப என்ன விளக்கம் பண்ண வந்துட்டு நான் இப்ப அலப்புற சேனல்ல வந்துட்டு ஹாய்களோ நண்பா நான் உங்களை அலப்புறேங்க. இப்ப பிபி பண்ண வச்சா ஹாய்களோ நண்பா நான் உங்களுக்கு பிபி வந்திருக்கேன். வந்து பேர் வைக்க இன்னமும் ஒரு பேரை சொல்றீங்க. இல்ல பிபின்ற ஒரு நல்ல பேர் கூப்பிடுவாங்க. இப்ப அலப்பறேன்னு சொல்லி கையை காட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் பிபி வாப்பா உங்கள்கிட்ட வந்து பேரை கேட்டதுக்கு. இல்ல பிபின்னு சொல்றல பிபி. அது நீங்க பிபி வச்சாலும் அவங்களுக்கு பிபி கதைக்கிறவ காய்ச்சிட்டு போட்டு என்ன பேர் வைக்கிறானாப்பா. நல்ல ஒரு பேரை சொல்லுங்கப்பா. இவன் வீடியோ எடுத்து தெரியுது. பிபி மட்டுமா எனக்கு இருடினுமா ஆகல. இப்படி சேனல் திறக்கிறால பேர் நல்ல பேருண்டு. நல்ல பேருண்டு. நல்ல பேருண்டு. இந்த பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த யோசிச்சு இது செஞ்சு பிளான் பண்ணி செய்யப்படா. இப்படி நம்ம சுத்தி இப்படி பார்த்தோம்னு சொன்னா பேர் வரணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு புல்லை பார்த்தா வீடியோ எடுக்கணும். ஒரு பழவையை பார்த்தா வீடியோ எடுக்கணும். ஆனா அந்த தேவைக்கில்லா மாதிரி இல்லை. ஏதோ யாருக்காவது ஒரு நல்ல மெசேஜ் போகணும். அப்படி இல்லைன்னா அவங்க பொழுது போகணும். இல்லைங்களா? பொழுது போகணும். இல்லாட்டி மெசேஜ் போகணும். சும்மா பொழுது போகாம சும்மா அவனை போட்டு அரியணைப்படுத்துற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. சில விஷயங்கள் செய்யக்கூடாது. நம்ம வயர்னு கட்டச்சட்டை நூப்புமா. கட்டச்சட்டை கட்டஞ்சட்டைன்னு வைக்க. கட்டச்சட்டைன்னு வைக்கலாம். சைலன்சர் சரி வராது. சைலன்சர் அறிக்கப்படாது. கொஞ்சம் சைக்கிள் இருக்கிற இல்ல இது கூட பிராண்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவனோட பிராண்ட்ல சரி வராது. நம்பர் பிளேட் எப்படி இருக்கு இல்லையா? இல்ல என்ன செய்யறதுக்கு சேனல் என்ன போட போறீங்க? இதுல வைக்க லயன் அண்ட் வெஜ் சரி அப்படி இல்ல என்ன சாமம் வைக்கிறதுக்கு சேனல்ல இப்போ இந்த உதவி செய்யற வீடியோ நம்மளோட கண்டென்ட் வீடியோ பட் எங்க ட்ரிப் போன வ்ளாக் மாதிரி போடுறதுக்கு. அப்ப அந்த சேனல் வளராது. வளராது. நம்மளோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரிலாம் செய்யற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா கண்டென்ட் காட்டியதெல்லாம் ஒன்று அள்ளி ஏற்று. இப்போ டோக் வித் ஜானுல போடுற வீடியோ நான் அதுல போட்டு வேப்பினோட சேனல் தந்துருக்கேன். அதுல நாடகம். அப்ப அதை தூக்கி இதுல போட்டு தமிழ் சத்தையும் போட்டு எல்லாத்தையும் உண்டா போட்டோம்னா எனக்கு அப்படி வியூஸ் போகாது. நான் ஏன் 3 சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னா நாடகம் பார்க்குறவன் அவன் நாடகத்தை தான் பார்ப்பான். சரியா? அறிவை வளர்க்குறவன் அறிவு வளர்க்குற சேனலுக்குள்ள அனுப்பான். அறிவு வச்சு வளர்க்குற சேனல் இருக்கிறவன் அவன் என்ன செய்ய மாட்டான். பொழுதுபோக்கு பெருசாக பார்க்க மாட்டான். பொழுதுபோக்குறவன் என்ன செய்ய மாட்டான். சில விஷயங்களை பார்க்க மாட்டான். அடுத்தது சிங்கள சேனல் பார்க்குறவன் தமிழ் சேனலில் பார்க்க மாட்டான். தமிழ் சேனல் பார்க்குறவன் சிங்கள சேனல் பார்க்குறவன் ரெண்டையும் கலந்து பார்க்குறவன் 2 சேனலையும் ஃபாலோ பண்ணட்டும்.
இல்லையா? ஆனால் யூனிக்காக ஒன்று செஞ்சால் தான் அது போகும். இது சோஷியல் மீடியாவில் உள்ள ரகசியம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறல. வீடியோ எடுத்துட்டு இருக்கானே, அதான் நான் சொல்கிறது. வீடியோ ஏற்றுங்க, இல்லை மேயா ஏற்றுங்க, நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க, ஒன்றை தான் செய்யணும். நீங்கள் கேட்கவே அலப்பறை போடுறமா எல்லாத்தையும் போட்டுட்டு வாங்க. வேறு ஏதாவது ஒன்று யூனிக்காக செய்கிறேன்னா என்ன செய்ய போறீங்க? நாடகம் நடிச்சு போட போகிறீங்களா, இல்லை உதவி செய்கிறத போட போகிறீங்களா, இல்லை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. உதவி செய்கிறது போடுவோமே. உதவி செய்கிறது நீங்கள் போடுறதா இருந்தால் அந்த சேனல் வளர்கிறதுக்கு பல காலமாகும். சரியா? ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு தேவைக்கில்லாத விஷயத்துக்கு அதிகமாக ரீச்சை கொடுப்பானுகள். தேவையான விஷயம் உதவி செய்கிறது நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ரீச் கொடுக்க மாட்டானுகள். ரைட்டா? அதுக்கெல்லாம் டக்குன்னு போட மாட்டானுகள். ஆனால் அதுக்கு போடக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு வரும். ஆனால் மெதுவாக தான் வரும். உங்களோட சேனலில் அவங்களுக்கு கிளிக் ஆகி அவங்க இன்னொரு கிளிக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்துல பார்க்க தான் அது வரும். அப்படி ஸ்லோவாக போகிறேன்டா அப்படியே வைங்க. என்ன சரி, இப்போ அதை அப்படியே எரிக்கட்டும். என்ன அப்படி வைக்கிறேன்டா நல்லா இதான வைப்போம் நம்ம. சரி, நம்ம அதை அடுத்த அப்டேட்டில் கொடுப்போம். நேர்பாதைன்னு வைங்க. நேர்பாதை நல்ல ஒரு பேர். அதை நேர்பாதைன்னு வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன உயரும் உள்ளம்னு வைங்க, உயர்த்தும் உள்ளம்னு வைங்க. இல்லாட்டி உயர்த்தும் உள்ளம் அப்படின்னு நல்லா இருக்கும். இல்லை நம்ம சொல்கிறது ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த சோஷியல் அதுன்னு சொன்னால் அப்படி இல்லை, நேர்பாதை நல்லா இருக்கும். நேர்பாதை நல்லா இருக்கும். அல்லது என்னது வழிகாட்டின்னு வைக்கலாம். ஒரு 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 பள்ளத்திலிருந்து விழுந்துருவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க நீங்கள், அப்போ ஒரு வழிகாட்டின்னு வைக்கலாம். வழிகாட்டி இப்போ நம்மளோட சேனலுக்கு பேர் நடக்கட்டும், அவ்வளோதான். வாங்க குளிக்க போவோம். சரி வாங்க, நீங்களும் போவோம் குளிக்கிறதுக்கு.